நான் பார்த்த பேஷண்ட்ஸில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேஷண்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 56 வயசு லேடி. இவங்களுக்கு சுகர், ப்ரெஷர் வந்து ஒரு 5, 6 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 3 மாதமாக ஒரு இடது சைடு கடவா பல்லு வலின்னு 3 மாதமாக ஒரு வேறு டாக்டர்ஸை பார்த்துட்டே இருந்தாங்க. இதில் டென்டிஸ்டோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கடவா பல்லில் சொத்தையோ இல்லை அதை சுற்றி இன்ஃபெக்ஷனோ கிடையாது. கொஞ்சம் அதிகமாக ஒரு டாக்டர் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு கடவா பல்லு வலியோட சேர்ந்து எனக்கு அந்த சைடு முகமும் வலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகே இவங்களுக்கு வந்து ஒரு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நரம்பு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நரம்பு டாக்டரை பார்க்குறதுக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அவங்க ரொட்டீனாக நரம்பு டாக்டர் அப்போ வயசாயிடுச்சு இல்லையா, சக்கரை ப்ரெஷர் இருக்கிறதுனால ஒரு இசிஜியும் எக்கோவும் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க கிட்ட எப்பமா பல்லு வலிக்குது அப்படின்னு கேட்டதுனால தான் அவங்களுக்கு அந்த பல்லு வலி பல் பிரச்சனைனால கிடையாது, ஹார்ட் பிரச்சனைனால நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பல்லு வலி வரும்னா, வேகமாக நடந்தாங்கன்னா பல்லு வலிக்குமா, இல்லைன்னா ஒரு மாடிக்கு மேலே எப்போல்லாம் ஏறுறாங்களோ அப்போல்லாம் இந்த பல்லு வலி வரதுண்டா, இல்லைன்னா நல்லா ஹெவியாக என்னைக்காவது சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த பல்லு வலி வரதுண்டுன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்தால் இல்லை எக்ஸசைஸ் பண்ணால் வர பல்லு வலியை நாங்கள் ஏடிபிக்கல் ஏஞ்சைனான்னு சொல்கிறது உண்டு. இந்த பேஷண்ட்டுக்கு ஏஞ்சியோகிராம் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இடது சைடு ரத்த குழலில் ஒரு 90% அடைப்பு இருந்தது. அவங்களுக்கு ஸ்டென்ட் வச்சு இப்போ நல்லா இருக்காங்க. இனி அவங்களுக்கு அந்த பல்லு வலியும் வரலை.